வணக்கம். என் பேர் தீபக் சுவாமிநாதன். நான் தமிழ் தாத்தா உவேசா அப்படி அவருடைய நான்காவது தலைமுறை பேரன். உவேசா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆற்றிய பணி, தமிழுக்காக அவர் உழைத்தது, கிராமமாக ஊர் ஊராக சென்று சுவடிகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி சேகரித்து அதை புத்தகமாக அவர் வெளியிட்டார். அவருடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய தமிழ் ரொம்ப ஆழ்மையான அர்த்தங்கள் கொண்ட தமிழ். நெறிகள் நிறைய இருக்கு, டெப்த் ஆஃப் நாலேஜ் அதிகமாக இருக்கு. அதோடைய நரேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்கும். அதுதான் அவருடைய படைப்புகளின் சிறப்பம்சம். அவருடைய படைப்புகளை பற்றி நம்ம எல்லாரும் நிறைய பேசுகிறோம். அந்த படைப்புகளை படித்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் எடுத்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அதை அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் எழுந்தது. பல அறிஞர்களோட பேசி அவர் படைப்புகள்லேருந்து கண்டதும் கேட்டதும் அப்படின்னு ஒரு புக்கு. இது சுவடி வடிவத்தில் இல்லாத ஒரு புக்கு. அவர் சுவடிகளை தேடி அலைந்த காலகட்டத்தில் அவர் சந்தித்த சான்றோர்கள், அறிஞர்கள், அவர்கள் சொன்ன கதை, தமிழ் நாட்டின் பெருமையும் தமிழர்களின் பெருமையும் கொண்ட கதை தான் கண்டதும் கேட்டதும். இந்த புக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 பக்கம் இருக்கு. இதுல 12 சுவையான கதைகள் இருக்கு. மாரல்ஸ், நீதி கருத்து அழகா இருக்கக்கூடிய கதைகள் 12 கதைகள் இருக்கு. இந்த கதைகள் எல்லாம் படிக்கும்போது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், நம்முடைய கல்லூரியில படிக்கிற மாணவர்கள், பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மாரல்ஸ் நிறைய இருக்கிற ஸ்டோரி. இந்த கண்டதும் கேட்டதும் அப்படிங்கிற அந்த புக்கிலேருந்து எழுதக்கூடிய இந்த பவுண்ட்லெஸ் வெல்த் ஆஃப் தமிழ் லெகசி அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான மட்டும் இருக்கிற புத்தகம் அல்ல. குழந்தைகளுக்கும் படிக்கலாம். முதல்ல பெரியவங்க இதை படிக்கணும். இந்த பெரியவங்க இதை படிச்சாங்கன்னா அவங்க இதை சுவாரஸ்யமா எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். குழந்தைகளும் இதை ஈஸியா படிக்கக்கூடிய அளவுல இந்த புக் அமைஞ்சிருக்கு. இதை ஏன் ஒரு பைலாங்குவலா, இங்கிலீஷ் அண்ட் தமிழ், சுலபமான ஆங்கிலம், சுலபமான தமிழ், அது மாதிரி ஏன் செய்யக்கூடாதுங்கிற ஐடியால உருவெடுத்தது தான் நம்மளுடைய த பவுண்ட்லெஸ் வெல்த் ஆஃப் தமிழ் லெகசி. இது 2 வால்யூமா நம்ம இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். 19ஆம் பிப்ரவரி 2026 தமிழ் தாத்தாவுடைய 171வது பிறந்த நாள். இதை விட ஒரு நல்ல டேட் கிடைக்குமா இதை ரிலீஸ் பண்ணங்கிற அந்த எண்ணத்துல இந்த மாதிரி 2 வால்யூம், ஈச் வால்யூம் 6 கதைகள் இருக்கிறது. சுலபமா படிக்கலாம். கேரிகேச்சர், டிராயிங் இருக்கு, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைலிங்குவலா இருக்கு. இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துல playtown.co.in அப்படிங்கிற இணையதளத்துல இதை நாங்கள் அப்லோடு பண்ணியிருக்கோம். எல்லாரும் கிளிக் பண்ணி ஈஸியாக ரீட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிற அளவில் இதை செஞ்சு வச்சுருக்கிறோம். இது ஒரு ஃப்ரீ டு ஆக்சஸ் வெப்சைட். இது நம்மளுடைய சர்வர் பில்டு பண்ணி அதில் போட்டிருக்கிறோம். இதை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு தமிழர் பெருமை அப்படின்னா நம்ம மண்ணின் பெருமை எப்படின்னு தெரியக்கூடிய அளவில் தமிழ் தாத்தா 100 வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு. அதை நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்து நம்ம நாட்டை மேலும் மேலும் வளமடைஞ்ச ஒரு நாடாக மாற்றணும். அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால ப்ளீஸ் ரீட் அண்ட் என்ஜாய் அண்ட் ஷேர் வித் எவ்ரிபடி. மேலும் மேலும் அடுத்த படைப்புகளையும் ஒன்றொன்றாக இதே போல ரிலீஸ் செய்து எல்லோருக்கும் சென்று அடையும் வகையில் செய்யணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ.